ஹஸ்பி அல்லா. ஒவ்வொரு நாளும் விடியும் போது எல்லோருக்கும் ஒரே மாதிரியான காலை பொழுது இருப்பதில்லை. சுபஹானல்லா, ஒரு சின்ன விஷயம்தானே இந்த காலை பொழுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் 4 விதமான மக்கள் இருக்காங்க. அதில் முதல் வகை மௌத்துக்கு பதிலளித்தவர்கள். 2வது வகை தன்னுடைய நோயின் காரணமாக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் தங்கியிருப்பார்கள். 3வது வகை பிறருடைய உதவியால் மட்டும்தான் அவர்களால் அவர்களுடைய வேலையை செய்ய முடியும். உதாரணமாக அவங்க எந்திரிச்சு உட்காரணும், நடக்கணும் அப்படின்னா கூட யாராவது அவங்கள உதவுனா தான் அந்த வேலையை அவங்களால செய்ய முடியும். 4வது வகை மக்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 வகையான மக்கள் அல்லாமல் 4வது வகை மக்களாக இருப்பது. எப்படி? யாருடைய உதவியும் இல்லாமல் ஆரோக்கியமான காலை பொழுத அவர்களுடைய வீட்டில் அடைவது எவ்வளோ பெரிய நியாமத். சுபஹானல்லா. அப்போ நம்ம அல்லாஹ்வுக்கு எவ்வளோ நன்றி செலுத்தணும். அல்லாஹ் நமக்கு எவ்வளோ நியாமத்துக்களை கொடுத்துருக்கான். ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு உதவி செய்யும் போதே நம்ம நன்றியை எதிர்பார்க்கிறோம். அந்த பர்சன் நமக்கு நன்றி சொல்ல மாட்டாரா அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளை படைத்த இறைவன் அந்த நன்றியை எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் தன் திருமறையில 3வது அத்தியாயம் 145வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வஸதஜ்ஸி ஷாக்கிரீன், நன்றியுடையருக்கு அதி சீக்கிரம் நற்கூலி வழங்குவோம், அதி விரைவில் நற்கூலி வழங்குவோம் அப்படின்னு சொல்றான். நான் நிறைய தரேன், ரொம்ப சீக்கிரமா தரேன் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி 14வது அத்தியாயம் 7வது வசனத்துல எல்லாம் சொல்றான், லா இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்க நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு என்னுடைய அருளை, என்னுடைய நியாமத்துக்களை நான் அதிகமாக்கி தரேன் அப்படின்னு சொல்றான். நீங்க எனக்கு நன்றி மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா என்னுடைய நியாமத்துக்களையும் என்னுடைய அருளையும் நான் என்ன பண்ணுவேன், பன்மடங்கு உங்களுக்கு நான் திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்றான். சுபஹானல்லா. அல்லாஹ் தன் திருமுறையில 35வது அத்தியாயம் 30வது வசனத்தை எல்லாம் சொல்றான், இன்னஹு கஃபூரு ஷக்கூர், நிச்சயமாக அவன் மன்னிக்க கூடியவனாகவும் ஷக்கூர், நன்றியை ஏற்றுக்கொள்பவனாகவும் இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் நம்மளுடைய நியாமத்துக்களை நம்ம படைத்த இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய மக்களாக இருப்போமாக. இன்ஷா அல்லாஹ்.